கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குரு உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்து சுகஸ்தான அதிபதியாக இருந்து 5ஆம் இடத்துல அமர்ந்து சனியோட பார்வை வாங்கி சில காலம் ராகுவோட சேர்ந்து இருந்த காரணத்தினால தீர்க்கமான முடிவெடுத்து எந்த ஒரு காரியத்தை திட்டவட்டமாக கடந்த காலத்தில் முடிச்சிருக்க மாட்டீங்க. எல்லா காரியம் தப்பு தப்பாக செஞ்சுருப்பீங்க. செய்யக்கூடிய தொழிலில் முடக்கம் ஏற்பட்டிருக்கும். தாம்பத்திய ஸ்தானத்தை சனி பார்த்த காரணத்தினால கடந்த காலத்தில் கருத்து வேறுபாட்டினால கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை இல்லாமல் சில காலம் பிரிஞ்சிருந்துருப்பீங்க. ஆனால் வரக்கூடிய குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு மறைந்தாலும் கூட சுபரோட வீட்டில் எந்த பாவ கிரகத்தோட தொடர்பும் இல்லாமல் சனியை விட்டு விலகி குரு வரதுனால உங்கள் வாழ்க்கையில் தொட்டகாரி அத்தனை ஜெயிக்கக்கூடிய காலமாகவும் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை அத்தனை முடிக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சே தருவீங்க. குரு தன்னுடைய 7ஆம் பார்வையினால தாம்பத்திய ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ போகிறீங்க. தனுசு ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பான ஒரு பொன்னான வாழ்க்கை மட்டும்தான் இந்த குரு பயிற்சி மூலயமா நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க.